ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக் அப்ளிகேஷன் இருக்குங்களே. இந்த செக் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு கிரெடிட் கார்டை மேனேஜ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம கிரெடிட் கார்ட்ஸ் பேமெண்ட்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 1% வரையும் வந்து கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம உண்மை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது அந்த 1% கேஷ்பேக் அப்படின்றத அந்த செக் அப்ளிகேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க வந்து நான் வந்து 33,941 ரூபாய் என்னுடைய கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. இங்க ரைட் சைடுல பாருங்க 1% கேஷ்பேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 1% கேஷ்பேக் அப்படின்னா 339. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 339 ரூபா நமக்கு வராது. அதுக்கு பதில் என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி சிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செக் சிப்ஸ். ஸோ 339 செக் சிப்ஸ் வரும். ஸோ அப்படின்னா 339 அப்படின்னா இங்க பாருங்க, செக் சிப்ஸ் 339 டிவைடட் பை 10. ஏன்னா 10 சிப்ஸ் வந்து ₹1 அர்த்தம். ஸோ அப்படின்னா 33.9 பைசா நமக்கு கேஷ்பேக் கிடைக்குது. பார்த்தீங்களா? ஸோ அப்படின்னா 1% அப்படின்றது வெறுமனே வந்து காசு கிடையாது. அந்த சிப்ஸ். அந்த சிப்ஸ் வந்து 10 சிப்ஸ் அப்படின்றது ₹1. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ₹50,000 வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு 1% வந்து நம்ம பார்க்கணும். 1%னா ஸோ அப்போனா 500. ஸோ 500 சிப்ஸ் தான். ஸோ இதில் 10 போடுங்க. டிவைடட் பை 10னா ஸோ அப்போ உங்களுடைய கேஷ்பேக் ₹50 தான். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. 1% அப்படின்றது வெறுமனே வந்து கேஷ் கிடையாது, இந்த சிப்ஸ். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்க, நான் பேமெண்ட் கிளிக் பண்ணலான்னு போனேன். ஸோ இங்கே பாருங்க, சேவ் ₹100 இருக்கு. நான் நான் நினச்சேன்னா இது சேவ் ₹100 இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது என்கிட்ட வந்து ஒரு 1000 சிப்ஸ் இருந்தது. ஸோ ஏன்னா நான் புதுசாக லாகின் பண்ணேன். லாகின் பண்ணதுனால வெல்கம் சொல்லிட்டு 1000 இது காயின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் கால்குலேஷன் பண்ணி பார்க்குறப்ப, ஏன்னா இங்கே தான் அந்த கால்குலேஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா? ஸோ 10 சிப்ஸ்ன்றது ₹1. ஓகேங்களா? மேலே ஒன்று சொல்லியிருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் வவுச்சர்ஸ். இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக சில வவுச்சர்ஸுக்கு வந்து ஒரு சிப்ஸ் ₹1. ஸோ அது ரேர் கேஸ் தான், நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரெண்டாவது தான் இருக்குது, டிஸ்கவுண்ட் ஆன் பில் பேமெண்ட்ஸ். இதுதான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வச்சு கணக்கு பிரகாரம் பார்த்தா என்கிட்ட வந்து ஒரு 1000 சிப்ஸ் இருந்தது. ஸோ அந்த 1000 சிப்ஸ் வந்து டிவைடட் பை 10 போட்டோம்னா ₹100. ஸோ ₹100 எனக்கு வந்துச்சு பாருங்க. ஸோ இங்கே டிக் பண்ணியிருக்கேன். டிக் பண்ண உடனே 33,941 ரூபாய்க்கு ₹33,841 ஆயிடுச்சு. ஸோ ₹100 அப்படியே மைனஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 1%க்கான கேஷ்பேக்கான விளக்கம். நீங்கள் 1% கொடுத்துருக்காங்க, கேஷ் வந்து எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய டெக்னிக் வந்து இதுதான். சிப்ஸ் தான் இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. சிப்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி என்னுடைய பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து 1000 சிப்ஸ் இருந்தது. ஸோ அதான் 1000 சிப்ஸுக்கு வந்து இது ₹100 மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ₹33,840 பேமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து 1% ஆஃப் கேஷ்பேக் வருதான். எவ்வளோனா ₹588. அப்போ ₹588னா ₹588 டிவைட் பை 10. ஸோ அப்போ எனக்கு ₹58 கேஷ்பேக் இருக்குது. ஸோ இந்த செக் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ அதை விட இந்த செக் அப்ளிகேஷன் உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா கிரெடிட் அப்ளிகேஷனில் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்கே கொடுக்குறதில்ல. ஆனால் இவங்க 1% அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சிப்ஸ் மூலமாக வந்து நமக்கு கேஷ்பேக் தராங்க. ஏதோ ஓரளவு பரவாயில்ல. ஸோ வந்து நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நானும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் என்னுடைய டீட்டெயில்ஸு. இதில் செக் சிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், ரிவார்ட்ஸ் அப்ளைடு. ஸோ நீங்கள் கூட இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதாங்க இந்த வீடியோவில் இது சொல்லணும்னு தோணுச்சு. இந்த 1% அப்படின்றது வந்து சிப்ஸு தான். இதன் மூலமாக தான் ரிவார்டை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.